கலம்பெறப்பட்ட பிராமணர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி சார்பில் பிராமண சமூகத்தை சேர்ந்த 6 பேர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல நம்ம அதிமுக எடுத்துக்கலாம். அதிமுகவில் ஓரம்பட்ட பிராமணர்களை பத்தி பேசலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் முழுமையா சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. வேட்புமனு தாக்கல் முடிவடைஞ்சது. அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. வேட்பாளர் முழு வீச்சுல பரப்புரையில ஈடுபட தீவிரம் காட்டிட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த 35 ஆண்டுகள்ல முதல் முறையா மாநில சட்டமன்ற தேர்தல்ல பிரதான எதிர்கட்சியான அதிமுக சார்பில் ஒரு வேட்பாளர் கூட பிராமணர் களமிறக்கப்படல. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரின் மறைவுக்கு பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல மயிலாப்பூர் தொகுதியில ஓய்வு பெற்ற டிஜிபி நடராஜன் அவர்கள் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டார். ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பிராமணர் கூட வேட்பாளரா அறிவிக்கப்படல. பிராமண சமூகத்தை சேர்ந்த ஜெயலலிதா அம்மையார் காலத்துல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்கப்பட்டது. சரி, அதிமுக விடுங்க. அதிமுக கூட்டணியில 27 தொகுதிகளை பெற்ற பாஜக இந்த முறை ஒரே ஒரு பிராமணரை கூட வேட்பாளரா களமிறக்கல. தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வெளிப்படைய ஆதரவு தெரிவிச்ச பிறகும் கூட இந்த சமூகம் சார்பில் இருந்து யாரும் வேட்பாளர்கள் பட்டியல்ல இடம்பெறல. KT ராகவன் மற்றும் H ராஜா இவங்க பெயர்கள் வேட்பாளர் பட்டியலுக்காக பரிசீலிக்கப்பட்டாலும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது திமுக 170க்கும் அதிகமான தொகுதிகள்ல உதயசூரியன் சின்னத்துல களமிறங்கினாலும் ஒரு பிராமணரை கூட வேட்பாளரா அறிவிக்கல. அந்த கூட்டணியில 28 தொகுதிகளை பெற்றுள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் பிராமணர்களுக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கல. இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக, காங்கிரஸ் இல்ல மத்தியில ஆளும் அப்படின்னும் சொல்லலாம், இல்ல பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சியாக கூறப்படும் பாஜக கூட 2026 சட்டமன்ற தேர்தல்ல அந்த சமூகத்தினருக்கு வாய்ப்பளிக்காமல் மறுத்திருக்கு. அதே நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல்ல கணிசமான வாக்குகளை பிரிக்கும்னு எதிர்பார்க்கப்படும் விஜயோட தமிழக வெற்றி கழகம் 2 தொகுதிகள்லையும், சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 6 இடங்கள்லையும் பிராமண சமூக வேட்பாளர்களை களமிறக்கிருக்கு. அந்த சமூகத்திற்கு குறிப்பிட்ட அளவிலான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற மயிலாப்பூர் மற்றும் ஸ்ரீரங்கம் இந்த 2 தொகுதிகளை குறி வச்சு வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்துல HB ஹண்டே என்பவர் அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தார். ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் பெரும்பாலானோர் OBC பிரிவினரா தான் இருக்காங்க. குறிப்பா தனி தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகள்ல கவுண்டர், தேவர், வன்னியர், நாயுடு, நாடார்னு இந்த சமூகத்தினருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பல தசாப்தங்களாக பிராமணர்களின் ஆதரவை பெற்று வந்த அதிமுக இந்த முறை எங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை மறுத்து அநீதி இழைத்திருக்கிறதா பிராமண சமூகத்தினர் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சீட்டு ஒதுக்கப்படாவிட்டாலும் உயர்மட்ட தலைவர் பதவிகள்ல பிராமண சமூகத்தின் தாக்கம் இருப்பதா சொல்லப்படுது. ஆனா இந்த நிலை அதிமுகல இல்ல. திமுக கமல்ஹாசனை மாநிலங்களவைக்கு தேர்வு செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் தனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு. இதனால தமிழ்நாட்டு அரசியல்ல பிராமணர்களின் தாக்கம் முற்றிலுமாக மறைகிறதோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. மறைகிறதோ, இல்ல ஒதுக்கப்படுகிறார்களோ, இல்ல ஓரங்கட்டப்படுகிறார்களோ, இல்ல அழிக்கப்படுகிறார்களோன்ற கேள்விதான் எழுது.